பிப்ரவரி 5ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், பிப்ரவரி 7ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் 2 நாள் அரசுமுறை பயணமாக எந்த நாட்டிற்கு செல்ல உள்ளார்? மலேசியா. இது பிரதமர் மோடியின் 3வது மலேசிய பயணமாகும். செகண்ட் ஒன், எந்த ஆண்டுக்குள் விண்வெளியில் சோதனை கூடம் அமைக்கப்படும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் கூறியுள்ளார்? 2035. தேர்ட் ஒன், எந்த நாட்டின் அதிபர் அரசுமுறை பயணமாக பிப்ரவரி 5இல் இந்தியா வந்தார்? சீசல்ஸ் அதிபர் பேட்ரிக் ஹெர்மினி அவர்கள். பிப்ரவரி 5 முதல் 10 வரை இந்தியாவில் தங்குவார். இது இவரின் முதல் பயணமாகும். ஃபோர்த் ஒன், குடியரசு தின விழாவில் பங்கேற்ற தமிழகத்தைச் சேர்ந்த தேசிய மாணவர் படையில் தங்கப்பதக்கம் பெற்றவர் யார்? ஹர்ஸ். ஃபிஃப்த் ஒன், சமூக வலைதளங்களினால் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட காவலர் அக்கா செயலியை அறிமுகம் செய்துள்ள மாவட்டம் எது? அரியலூர் மாவட்டம். அறிமுகம் செய்தவர் காவல்துறை தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்கள். சிக்ஸ்த் ஒன், 9வது பொருணை புத்தக திருவிழா எங்கு நடைபெற உள்ளது? நெல்லை மாவட்டத்தில் பிப்ரவரி 12 முதல் 22 வரை நடைபெறும். செவன்த் ஒன், அக்னி பரீட்சை என்ற கூட்டு பயிற்சியை நடத்தியவர்கள் யார்? இந்திய ராணுவம் மற்றும் இந்தோ திபெத்திய எல்லை காவல் படை. பயிற்சி நடைபெற்ற இடம் அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் கிழக்கு சியாங் மாவட்டத்தில் உள்ள சிகார் என்ற இடத்தில். எய்த் ஒன், மத்திய பட்ஜெட் 2026இன் 16வது நிதிக்குழுவின் பரிந்துரைகளின்படி பகிரப்படக்கூடிய மத்திய வரிகளின் நிகர வருவாயில் எத்தனை சதவீதத்தை தமிழ்நாடு பெறும்? 4.097%. இது ஏப்ரல் 1, 2026 முதல் நடைமுறைக்கு வரும். நைன்த் ஒன், இந்தியாவின் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட தானியங்கி ரயில் பாதுகாப்பு அமைப்பு எது? கவாச் 4.0. 10th ஒன், 2026-27ஆம் ஆண்டின் மத்திய பட்ஜெட்டில் வருவாய் பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எத்தனை சதவீதமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? 1.5%. 11th ஒன், 16வது நிதி ஆணைய அறிக்கைக்கு தலைமை தாங்கியவர் அரவிந்த் பனகாரியா அவர்கள். மாநிலங்களுக்கு எத்தனை சதவீத வரி இதன் மூலம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது? 41%. 12th ஒன், உலக பொருளாதார மன்றம் வெளியிட்ட அறிக்கையில் உலகளவில் செயற்கை நுண்ணறிவு முதலீடுகளில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் இருப்பதாக தெரிவித்துள்ளது? 8வது இடம். 19th ஒன், 2026ஆம் ஆண்டை வேளாண்மை ஆண்டாக அறிவித்த மாநிலம் எது? மத்திய பிரதேசம். 2026ஆம் ஆண்டின் கருத்துரு வளமான விவசாயிகள் வளமான மாநிலம். 14th கொஸ்டின், இந்தியாவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனில் முன்னணியில் உள்ள மாநிலம் எது? குஜராத். நாட்டின் மொத்த திறனில் இதன் பங்களிப்பு 16.5%. காற்றாலை மின்சக்தி திறனில் குஜராத் பெற்றுள்ள இடம் முதலிடம். சூரிய மின்சக்தி நிறுவல்களில் 2ஆம் இடம் குஜராத் பெற்றுள்ளது. 15th ஒன், பிராண்ட் ஃபைனான்ஸ் நிறுவனம் வெளியிட்ட உலகளாவிய மென்பல குறியீடு 2026இல் இந்தியாவின் இடம் என்ன? 32வது இடம். 16th ஒன், மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான நிதி உறவுகளை வரையறுக்கும் அரசியலமைப்பு சரத்து எது? சரத்து 280. லாஸ்ட் ஒன், ஜனவரி 28 முதல் ஏப்ரல் 14 வரை நடைபெற உள்ள சம்பூர்ணதா அபியான் 2.0 பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள அமைப்பு எது? நிதி ஆயோக்.